வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. இறைவன் ஞானவெளி மெய்ப்ரா ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக, அமைதியாக, ஒற்றுமையாக, பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞானவாயில். இந்த ஞானவாயில் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மனம் விட்டு பேசுவோம். மனம் விட்டு பேசுவோம் என்ற தலைப்பின் கீழ் மனிதர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் ஞானவெளி மெய்ப்ரா ஞானசித்தர் அவர்கள் கூறும் அறிவு கருத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம் வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். மனம் விட்டு பேசுவோம். பாகம் 1. திருந்தாத மனிதனை பார்த்து வருந்தாத நாளில்லை தம்பி. குறும்பாக செய்பவை கூட குணக்கேட்டின் வெளிப்பாடே தம்பி. விழுந்தவன் அழுதான், பார்த்தவன் சிரித்தான். இதுதான் நிலைமை இப்போது. பிறர் வழி கண்டு மனம் சுகம் கொண்டு சிரிப்பது மாறுவதெப்போது? இல்லார் முன்னே இருப்பவர் எல்லாம் நடத்திடும் நாடகம் அளவேது. பசித்திடும் ஏழையின் நீர்த்துளி கூட எரித்திடும் உலகிதை அறியாது. வசித்திடும் காலத்தில் வசந்தத்தை காட்டிட மறைத்திடும் மனிதன் பேயாவான். இருப்பதை பிறர்க்கு பகிர்ந்து கொடுத்து உண்பவன்தானே தாயாவான். வாழ்வோம் வாழ்விப்போம்.